பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆ, நம்ம இதயம் நம்மளோட சரீரத்தில் ரொம்ப முக்கியமானது. ஹார்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. மூளை செயலிழந்துட்டா கூட நம்ம உயிர் வாழலாம். கோமால படுத்திருப்பாங்கல்ல, மூளை செயலிழந்தா கூட வருஷக்கணக்காக கூட இருப்பாங்க. எத்தனையோ பேர் 10 வருஷம்லாம் கோமால இருந்திருக்காங்க. ஆனால் இருதயம் செயலிழந்தால் ஒரு செகண்டில் நம்ம ஜீவன் போகிறது, உயிரே போயிடுது. அந்த இருதயம்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான பகுதி. அதனால தான் ஆண்டவர் அதை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, முன்னாலேயும் பின்னாலேயும் எலும்பு கூட்டுக்குள்ளே ரொம்ப சேஃப்டியாக வச்சிருக்கிறார். இருதயம் உள்ள நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தெரியும். அது முன்னால் ஒரு விலா எலும்பு கூடு, பின்னாடி அந்த முதுகெலும்பு, அந்த விலாவினுடைய சுற்றி இருக்கிற இடத்துக்குள்ளே அழகாக ஒரு கூட்டுக்குள்ளே பத்திரமா வச்சிருக்கிறார். அந்த இருதயம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருதயம் துவள வேண்டாம். ஒரு கஷ்டமான செய்தி கேட்டவுடனே முதல்ல படப்படக்கிறது நம்ம இருதயம்தான். அப்படியே எனக்கு மயக்கமாக வருது, தலை சுற்றுது, ஐயோ வேர்த்து வருது, படப்படப்படன்னு வருது. ஏன்னா அந்த இருதயம் துவளுது. இருதயம் முக்கியமான ஒன்று. அது நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ, அளவுக்கு சிலருக்கு ரொம்ப பலவீனமான இருதயம் உள்ளவங்கள டாக்டர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு நீங்கள் திடீர்னு எந்த சந்தோஷமான செய்தியும் சொல்லிடாதீங்க, அது மாதிரி துக்கப்படுற செய்தியும் சொல்லிடாதீங்க, அவங்க இருதயம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் ஒரு ஒரு தாத்தா லாட்ரி சீட்டு வாங்கினாராம். அப்போது அவருக்கு கோடி ரூபா விழுந்துருச்சான். உடனே பேரை ஓடி வந்து, தாத்தா தாத்தா உனக்கு கோடி ரூபா விழுந்துருச்சு லாட்ரியிலன்னாராம். ஆனவர் தானா உயிர் போயிடுச்சு. அந்த பணத்தை எடுத்து அவரால் விளங்க முடியல, அவரை அனுபவிக்க முடியல. அதாவது அந்த ஒரு சந்தோஷமான செய்தியும் இதயம் தாங்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம இருதயத்தை பத்திரமா, நம்ம இருதயம் துவளாமல், இருதயம் கலங்காமல், இருதயம் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா 24 நம்ம பிறந்ததுலேருந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இருதயத்துக்குள்ளே கண்ட இதையும் போட்டு எதனாலும் ஒன்றுன்னொன்னே ஹார்ட்டு தான் நமக்கு முதல்ல. பாருங்களேன், ஒரு செய்தி சொன்னோன்னே அப்பா அப்படின்னு இருதயத்தை பிடிப்பாங்க, அப்படி படக்குன்னு விழுவாங்க, கீழே விழுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது இருதயம்தான். கோபப்பட்டால் கூட இருதயம்தான் பட 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 படன்னு துடிக்கும், வேகமாக ஹார்ட் பீட் பண்ணும். பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு பாருங்களேன், சண்டை நடக்குது, ஏதோ ஒன்று அடி தடின்னு வந்தவொடனே ஒருவேளை நம்மளை பார்த்து எதுவும் பேசுகிற மாதிரி வந்தாங்கன்னா அந்த நேரம் என்ன செய்யுது, நம்ம ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருதயம் டப்பு 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 டப்புன்னு அப்படி கலங்கும். நமக்கு ஒரு செய்தியை கேட்டவுடனே இருதயம் தான் அப்படி கலங்கும், வெடிக்கிறது மாதிரி ஆகும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. இருதயத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஆண்டவர் எப்போ அது துவளாது தெரியுமா? தேவன் நமக்குள்ளே இருந்தால் இருதயம் துவளாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்ல. ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட 25 வருஷமாக குழந்தை இல்லை, ஆனால் அந்த குழந்தையே எனக்கு பலி கொடுன்றாரு. ஆனால் ஆபிரகாம் இருதயம் தோழலை, போய் பலி கொடுக்க போகிறார். அந்த பையன் கேட்குறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே? இல்லைப்பா, அது ஆண்டவர் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கடவுள் மேலே பாரத்தை வச்சுருங்க. அதான் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னென்றே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுனா ஹார்ட் பீட் இல்லை, நமக்கு இதயம் வளராது. அவர்கிட்ட கொடுத்துரும், எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். நம்ம குழந்தைங்களாம் பாருங்கள் எவ்வளோ கவலை இல்லாமல் இருக்காங்க. அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. ஃபீஸ் கட்டணுன்னே நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அவங்க அப்பா தருவார், அம்மா தருவார். அதுபோல் தான் தேவனிடத்தில் காரியத்தை ஒப்புக்கொடு, நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் இதயம் துவளாத படிக்க நாம் தைரியமாக இருப்போம். பிரியமானவர்களே, யோபுக்கு நேர்ந்ததை விடையா? யோபுக்கு பாருங்கள், சாத்தான் டெஸ்ட் பண்ணி எல்லாம், பிள்ளைங்க செத்தாங்க, வீடு இடிஞ்சு விழுகுது, மாடு ஒட்டகம் ஆடு எல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு சொத்துன்றது ஒன்று, அதாவது இந்த பூகம்பம் வரும்போது ஒரு கோடீஸ்வரன் தெருவுக்கு வந்துடுறான்ல, அந்த நிலைமைக்கு வந்துட்டான். ஆனாலும் அவன் இருதயம் துவளலை. உடனே அவன் சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீர் அவனை வேலையை அடிச்சிரு, சரீரத்தை தொடும். அதுக்கும் அவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு.
அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். மனைவி சொல்கிறா, ஏய் நீ தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடுப்பா அப்படின்றா. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஓட்டை வச்சு சுரிஞ்சுக்கிட்டு, நீ ஏன் இவ்வளோ நீ உன் உடம்பெல்லாம் கொப்பலாம், ஐயோ நீ எப்படி வாழ்ந்த, நீ செத்து போயிரு அப்படின்றா. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்போ சொல்கிறான், வைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாதம்மா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். பாருங்க ஐயா, அவருடைய இதயம் துவண்டதா, அதனுடைய பலன் என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பவர்களுக்கு இதயம் துவளாது. எந்த குறித்தும் பயம் கிடையாது. நம்ம பிள்ளை எந்த காலேஜுக்கு போகும், நம்ம பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், நம்ம பிள்ளையினோட வாழ்க்கை என்ன, ஐயோ நம்ம பிஸ்னஸ். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து அவருடைய வசனங்களின்படி வாழ்கிறவங்களுக்கு இருதயம் ஸ்டெடியாக இருக்கும், இருதயம் துவளாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்காக ஆண்டவர் இருக்கிறார்ல. அவர் யார்? நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். என்னால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்குறார். அவரால் எல்லாம் கூடும், எல்லாமே அவரால் கூடும். தேவனிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இருதயம் துவளாது. அவருடைய வார்த்தைகள் நம் உள்ளத்தில் எழுதப்படும் போது நம் இருதயம் துவளாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனங்களை உன்னுடைய இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் நீ எழுதுவாயாக. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் என்ற சதையாகிய பலகை, அதில் எழுதுன்றார். அப்படி நம்ம எழுதி இருந்தோம்னா நம்ம ஹார்ட்டு துவளாது. வார்த்தை தான் தேவன், நீங்களே அந்த ஆலயம்ன்றார். அவர் உள்ளே இருக்கார், நம்ம ஏன் துவளணும்? அவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன், உங்களை என்னையும் படைத்தவர், மண்ணினால் மனிதனை படைத்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஆளுகை செய்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவரை விசுவாசிங்க, இருதயம் துவள வேண்டாம். யெகோவா ஈரே, நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அவர் நாமம் என்ன? யெகோவா ஷம்மா, நம்ம கூடயே இருக்கிறார். அவர் நாமம் என்ன? யெகோவா நிசி, நமக்கு ஜெயம் கொடுப்பார். அவரோட நாமம் என்ன? யெகோவா ரஃபா, நமக்கு சுகம் தருவார். என்ன வியாதியாக இருந்தாலும், மரண படுக்கையாக இருந்தாலும் அவர் சுகம் கொடுக்கிற யெகோவா ரஃபா. ஆம், நம்மளை நடத்துகிறவர் அவர் தான். ஒவ்வொரு நாளும் யெகோவா ரூவா, நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மளை கைவிடாத தேவன். நம்ம இருதயம் துவளவே வேண்டாம், நமக்கு கவலையே வேண்டாம். அவர் சத்தியத்தை மட்டும் நம்ம வாசிப்போம், சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தின்படி நம்ம நடப்போம். நிச்சயமாக நம் இருதயம் காத்துக்கொள்ளப்படும். நம்ம இருதயத்தை வசனங்கள்னால் பாதுகாத்துக்கொள்வோமா? விசுவாசத்தினால் பாதுகாத்துக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம் இருதயம் துவள வேண்டாம். எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ.